இந்த வாரம் பெண்கள் பொட்டு வைப்பதின் மகத்துவம் என்ன, தத்துவம் என்ன என்பதை பற்றி சாஸ்திரங்கள் வாயிலாக என்ன சொல்லுகின்றது என்பதை பார்ப்போம். இதுல பெரிய ரகசியங்கள் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தில் இருந்தும் வேதத்தில் இருந்தும் நான் ஒரு மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். பெண்கள் எப்பவும் 3 ஸ்தானங்களில் வைப்பாங்க. இப்ப இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு வைப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்தானத்திலும் வைக்கும் பொழுது ஒரு மந்திர ரகசியங்கள் இருக்கிறது. ஒளி தரக்கூடிய ஈசா வாக்கியாஸ்தியாய மந்திர தேவ சுரூபம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா ஒரு வரியில என்ன மந்திரத்தை சொல்லி இங்கேயும் இங்கேயும் பொட்டணிய வேண்டும் என்பதை பற்றி நான் சொல்றேன். அந்த மந்திரம் உங்களுக்கு வந்து போகும், எழுதி கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக பெண்கள் பொட்டணிவதற்கான தத்துவத்தை பற்றி பார்க்கலாம். என்ன தத்துவம்? ஒரு ஆண் தவம் எய்ய வேண்டும் என்றால், அதாவது அவன் ஒருத்தன் தவம் பண்ண போகிறார்கள், அவர்கள் ஞான வாழ்க்கைக்கு மேற்கொள்ள போகிறார்கள், அல்லது தன்னுடைய உடலை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள போகிறார்கள் அப்படி என்று வைத்துக் கொள்வோம். அப்ப என்ன செய்யணும்னா ஆதார சக்கரங்களின் வழியாக தவம் இயற்ற வேண்டும். 9 துவார சக்திகளை அடக்கி 6 ஆதார சக்கரங்களை மேலெழுப்பி சகஸ்ர சக்கரத்திற்குள் எட்ட வைத்து மனிதன் என்ற நிலை மாறி ஞானி என்ற ஒரு புனித நிலை அடைந்து அவன் அந்தகாரத்திலே இருளகற்றி அற்புத ஒளிச்சுடராக பயன் அடையக்கூடிய அளவுக்கு சக்தி தன்னை தரக்கூடிய ஒரு அற்புதம்தான் இந்த தவம் என்பது. இந்த ஆண் செய்கின்ற தவம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுப்தி, ஆக்ஞா, சகஸ்ரா என்ற 7 சக்கரங்களின் வழியாகத்தான் தவத்தை ஏற்றுகிறார்கள். என்ன அற்புதம் என்றால் இந்த பொட்டினுடைய பெரும் தத்துவங்கள், மகத்துவங்கள் என்ன பாருங்க. இப்படியெல்லாம் கடினப்பட்டு ஒரு மனிதன் தவம் செய்ய வேண்டும் என்றால் அவன் எத்தனை கடினங்களுக்குள்ளாவான், அவன் எதை அடக்க வேண்டும். காமம், குரோதம், லோபமோக மதமாச்சரியத்தை அடக்க வேண்டும். ரஜோகுணம், தாமச குணம், சாத்வீக குணத்துக்குள் அகப்பட வேண்டும். இந்த ரஜோகுணத்தையும் தாமச குணத்தையும் அகற்றி இந்த சாத்வீக குணத்துக்குள் உட்பட வேண்டும். இப்படியெல்லாம் குணத்தையும் கொன்று அவன் எல்லா விதமான நல்லவைகளையும் செய்ய வேண்டும் ஞானத்திற்கு. அதுபோல் ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு இந்த கண்டகை என்ற இடத்திலே ஒரு பொட்டு இருக்குது. இப்ப இந்த கண்டகையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப கீழையும் அல்லது மந்திரங்கள் வந்து போகும். அந்த மந்திரத்தை எழுதிக்குங்க. இந்த மந்திரத்தை இப்பொழுது இங்கே பொட்டு வைத்துக் கொண்டு என்ன மந்திரம் சொன்னால் அந்த பொட்டினுடைய மகிமை நிரந்தரமாக நீண்ட நெடுநாட்கள் கொண்டு பலம் பெறும் என்பதற்காக இந்த இடத்தில் பொட்டு வைக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்த்து எழுதி கொள்ளுங்கள். தெரியாதவர்கள் கேட்டு புரிந்து கொண்டு மீண்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த 6 ஆதார தத்துவங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுப்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல 6 சக்தியை பெண்களுக்கு ஆண்டவன் இந்த கண்டத்தில் வைத்திருக்கிறான். அந்த இடத்தில் பொட்டு வைக்கும் மாத்திரம் ஒரு ஆடவன் எவ்வளவு பெரிய தவங்களை, ஆதார சக்திகளை, குண்டலியினை சித்து செய்துகின்ற ஒரு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி பெண்களுக்கு இந்த கண்டகையில் பொட்டு வைக்கும் மாத்திரம் தினமும், அது ரொம்ப முக்கியம், தினமும் பொட்டு வைக்கக்கூடிய மாத்திரம் அந்த சக்திகளை ஒரு பெண் இயற்கையிலே ஏற்றுக்கொள்கின்றாள், இயற்கையிலே சாதிக்கின்றாள் என்பது பொருள். இப்போ 6 ஆதாரத்தினுடைய சக்தியை இந்த கண்டகத்திலே வைத்து வைக்கிறார். அப்போ நெற்றியிலே வைக்கக்கூடிய பொட்டு என்னன்னா
பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானம். இது என்னன்னா சகஸ்ர சக்கரம் என்று இப்போ ஒரு ஆண் முக்தி அடைந்தால் அதற்கு மண்டை வெடித்து திருநீர் வெளிப்படும். அது தவத்தினுடைய கூற்று. அதுபோல் ஒரு பெண் முக்தி அடைந்தால் சாந்த நிலையில் இறைவனிடத்தை போய் சேருவார்கள். அதற்கு அந்த சகஸ்ர சக்கரத்தினுடைய பக்குவப்பட்டு அடித்தளமாக வீற்றிருந்து அந்த இடத்தில் சூரியனுடைய, இந்த இடத்துல நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கணும், சூரியனுடைய கதிர்கள் இந்த இடத்தில் ஊடுருவும். இப்ப இந்த இடத்துல 6 சக்தி ஆதார சக்திகள் ஊடுருவும். இங்கே இது ஊடுருவி இந்த பிரம்மஸ்தானத்தில் போகும். அங்கே சூரியனுடைய கதிர்களும் ஊடுருவும், சந்திரனுடைய கதிர்களும் ஊடுருவும். இப்படி ஊடுருவும் பொழுது சகஸ்ர சக்கரத்திற்கு தன்னுடைய குண்டலினி சக்தி தானாகவே ஏறும். பெண்களுக்கு குண்டலி என்பது வருவது கடினம். அது ஒரு பெரிய கதை, அது ஒரு பெரிய விளக்கம். ஆனால் இதில் என்னன்னா அதற்கு நிகரே தவிர அதுவே ஆகாது. அதற்கு நிகராக இந்த இடத்தில் பொட்டு வைக்கும் பொழுது சகஸ்ர சக்கரத்தை தூண்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பெண், இப்ப 7 பருவங்கள் பெண்ணுக்கு உண்டு. பாருங்க, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், இப்படின்னு 7 பருவங்கள் கொண்டுதான் ஒரு பெண் முக்தி அடைவாள் அல்லது மரணத் தருவாய்க்கு செல்வார். அப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுப்தி, ஆக்ஞா, சகஸ்ரா, இதுவும் 7 தான். இந்த 7ம் உனக்குள் இருக்கிறது என்பதற்காக, பெண்களுக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பொட்டு என்ற ஒரு கலாச்சாரமே அன்னையாகப்பட்ட தேவியர் மூவரும் கொண்டு வந்தார்கள். அங்கே அன்னை பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி தேவியர் எல்லாம் இந்த ரகசியம் நமக்குள்ளேயும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதே ஆகும். ஆக இந்த இடத்தில் பொட்டு வைக்கும் பொழுது எப்படி ஒரு கோமாதாவிற்கு மடியும் பின் படியும் நல்லவை என்று நாம் வணங்குகின்றோமோ, அந்த ஸ்தானத்துக்கு நிகரான ஒரு சக்தி பெண்களுக்கு இந்த ஸ்தானத்தில் பொட்டு வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதை உணர்ந்த நீங்கள் இந்த மகத்துவம் பாருங்க, தவம் அடங்கி விடுகிறது. குணங்கள் 1, 2, 3. அங்கே ஆண்கள் செய்யும் குணமும் உங்களுக்கு சொன்னேன். ரஜோகுணம், தாமச குணம், சாத்வீக குணத்துக்குள் ஒரு மனிதன் அடங்குவான் என்பது. அதே போல் ரஜோகுணம், தாமச குணம், சாத்வீக குணம் என்ற சக்தி உங்களுக்குள்ளே இருந்தாலும் சாத்வீகத்தை உயர்த்தி வைத்துக் கொண்டு சகஸ்ர சக்தியினால் உங்கள் புத்தியில் ஜெயித்து மாங்கல்ய பலத்தோடு மட்டுமல்லாமல் மங்கள பலத்தோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவன் அன்றே நிரூபித்து வைத்திருக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த இடத்திலே பொட்டு வைக்கும் பொழுது சொல்ல மந்திரத்தை பார்த்தீர்கள். இந்த இடத்திலே பொட்டு வைக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் இப்பொழுது வருகிறது, பாருங்கள். இதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
இதை எழுதி ஒவ்வொருவரும் வைக்கும் பொழுது, ஏன்னா நடுவுல மறந்துட போறன்றதுக்காக எப்படி திலகமிட வேண்டும், மோதிர விரல் கொண்டுதான் எல்லோரும் திலகத்தை இட வேண்டும். எப்படின்னா நம்ம ரவுண்டா வரணுன்றதுக்காக இப்படி வைக்கிறோம், அப்படி வைக்க கூடாது. மோதிர விரல் தான் வைக்கிறோம். ஏனென்றால் முத்திரை பாவம் என்று ஒன்று இருக்கிறது. கன்னிகா ரூபே தேவா பரிவர்த்தன சித்திதா மந்திர ரூபனே முத்ரபாவ திலகாத்பவந்து சர்வ அனுகிரக சக்தி சித்தி அப்படி என்று வேதத்தில் வருகிறது. யார் ஒருவர் முத்திரை பாவத்தோடு இந்த பொட்டை வைக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முத்திரை என்பது என்னன்னா, இப்ப நீங்க இந்த கையை எடுத்துட்டு வந்தாலே இது ஒரு முத்திரையா மாறிடும். இந்த முத்திரையை பாத்தீங்க, இப்படித்தான் இது மடிச்சிட்டாலே ஒரு முத்திரையா மாறிடும். இந்த முத்திரையை நான் விளக்கம் எடுத்தால் அதற்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தேவை. ஆகையால் நான் எளிதில் சொல்லி, இந்த முத்திரையோடு நீங்கள் பொட்டை வைக்கும் பொழுது அதற்கான சக்தி, இப்போ அக்குபஞ்சர் அக்கு பிரஷர் அப்படின்னு இப்பெல்லாம் சொல்றாங்க, தொடு சிகிச்சை அப்படி என்று வந்துவிட்டது. தொடுவதினாலே ஒருத்தருக்கு சர்க்கரை குறைகிறது என்று இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு, செய்துகிட்டு தான் இருக்காங்க. அதுபோல் தொடு சிகிச்சையின் மூலியமாக தாங்களே முத்திரை பாவத்தோடு இந்த பொட்டை வைத்தால் அந்த இடத்தில் அந்த முத்திரையோட சக்தி கிடைக்கும். இது நீங்க வைக்க வேண்டிய முறை. இந்த 3 ஸ்தானம், இந்த 6 ஆதாரம், 7வது சக்கரம், அங்க நான் சொன்ன மாதிரி 7 பருவங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதே 3 தத்துவம் ரதோ தாமச சாத்வீக குணத்துக்குள் அடங்கக்கூடியதுதான் பெண்ணும். ஆகையால் நாம் கடுமைப்பட்டு தவம் செய்கின்ற ஒரு ஆணுடைய தத்துவம் அடிய அந்த பெண்கள் எல்லாம் 3 பொட்டிலே அடக்கி விடுகிறார்கள் என்றால் அதனால்தான் பெண்மைக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பது ஆதி காலம் முதலும் ஆண்டவன் காலம் வரைக்கும் இது நடந்து கொண்டிருப்பது என்பது எந்த மாற்று கருத்தும். அதனால்தான் சித்தரிக்கிறாங்க, பெண் தான் முதல் என்று இறைவனே சித்தரிக்கப்படுகிறது. தன்னுள் சரிபாதியை கொடுப்பதற்கும் காரணம் அதுதான். ஆகையாலே பொட்டை வைக்கக்கூடிய நீங்கள் இப்பொழுது இந்த மந்திரம் என்ன சொல்லி வைக்க வேண்டும், இங்கே என்ன சொல்லி வைக்க வேண்டும், இங்கே என்ன சொல்லி வைக்க வேண்டும், இது 3ம் சரியாக வைத்து வந்தால் உங்கள் கணவனுக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததியருக்கும் மிகப்பெரிய ஒரு குறை தீரும். உண்மையாக நீங்கள் வழிபட்டு வைத்தால், அல்லது இந்த முறையில் நீங்கள் வைத்தாலே உங்களுக்கு நலன்களும் வளங்களும் நன்றாக தெரியும். சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள், இதை வைத்து பயனடைங்கள். எங்கடா பிரச்சனை அப்படின்னா, அந்த காலத்தில் நிச்சயமாக ஸ்டிக்கர் பொட்டு கிடையாது. இன்று இப்பேற்பட்ட மகத்துவம் மறைக்கப்பட்டதினால் அந்த பொட்டு என்கிறதே மறைஞ்சு போயிட்டு, மறைச்சிட்டாங்க, எல்லாமே மறைஞ்சு போச்சு. எப்பா ஒரு பொட்டு வச்சா எவ்வளவு சக்தி இருக்கு. நாம என்ன பண்றோம், ஸ்டிக்கர் பொட்டு எடுத்து நெத்தியில வச்சுக்கிறீங்க. எங்கேயாவது ஒரு அலுவலகங்களே எங்கேயோ போனா அது செவுத்துல ஒட்டி இருக்கும், அல்ல பகிட்டில ஒட்டி இருக்கும். அப்போ எப்பேற்பட்ட சக்தியை ஆண்டவன் 3 செயல்களாக பிரித்து, சக்கரத்தையும் சரி, உடலையும் சரி, கர்மத்தையும் சரி, பாவத்தையும் சரி, சாபத்தையும் சரி விளக்கக்கூடிய சக்தியை பொட்டிலே அடக்கி வைத்துதான் அதற்கு போ என்ற நிலைதன்னில் வினையகற்ற இட்டு என்ற மந்திரத்தை ஓதற்கரிய லட்சுமி என்கிற சிந்தனையிலும், பார்வதி என்ற சிந்தனையிலும், சரஸ்வதி என்ற சிந்தனையிலும் ஒரு பெண் மாறுவாளே அப்படி என்று சொல்லும் பொழுது இதை கூட தெரியாமல் நாம் என்ன செய்கின்றோம், நமக்குள் ஆண்டவன் கொடுத்த அந்த அற்புத சக்தியை எடுக்கிறோம், செவத்தில் ஒட்டுகிறோம், எடுக்கிறோம், செவத்தில் ஒட்டுகிறோம். அப்படி செய்து வருவது நிச்சயமாக நல்லது அல்ல. இன்னைக்கு எல்லாரும் திருமண் வைக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு எத்தனையோ இருக்காங்க. ஏன் திருமண் வைக்கிறாங்கன்னா, திருமண் இன்னும் வரல, ஏன்னா வராது. அந்த திருமண்ணுக்கென்ற ஒரு சக்தி இருக்கிறது. அதுக்கு அது எடுத்தா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம்,
என்ன பண்ணணும்? ஸ்டிக்கர் போட்டு நிச்சயமா வைக்க கூடாது. உடலை பாதுகாக்கவும் சரி, உள்ளத்தை பக்குவப்படுத்தவும் சரி, உண்மையை உலகத்திற்கு சொல்லவும் சரி, எடுத்துக்காட்டாக வாழவும் சரி, நல்ல ஒரு நோய் இல்லாமல் பெருவாழ்வு வாழவும் சரி, பொட்டு அவசியமாகிறது. அப்படிப்பட்ட பொட்டை ஸ்டிக்கர் பொட்டாக்கி எடுத்து எடுத்து வைக்கும் பழக்கம் வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க, அலர்ஜி வருகிறது குங்குமம் வைத்தால், அங்கே அரிப்பு ஏற்பட்டு விடுகிறது அப்படி என்று. அந்த காலத்தில் சாந்தை செய்தார்கள், பொட்டு வைத்தார்கள். இப்ப செய்யக்கூடியவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. முடிஞ்சா செய்யுங்க. அல்லது நல்ல தரமான குங்குமங்களை வாங்கி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அரிப்பு வராது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட அற்புதமான பொட்டுனுடைய மகிமை தெரிந்த நீங்கள் தத்துவத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்னன்னா, ஒருவர் பொட்டு வைத்தால் கணவன் இருக்கிறார், எடுத்து எடுத்து வைக்கும் பொழுது கணவனுடைய நிலை கடனாக போய் கொண்டிருக்கும். எடுத்து எடுத்து வைக்கும் பொழுது முட்டி வலி, வயிற்று வலி, கால் வலிங்கிற நிலைகள் ஏற்படும். அது மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த பொட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிலையில் ஸ்டிக்கர் பொட்டு வைத்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, காட்டிலே மரத்தின் மீது 2 புறா குஞ்சுகள் இருக்கிறது. அந்த 2 புறாக்களும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வருகிறது. தினமும் ஆண் புறா வெளியில் சென்று இறை தேடிக்கொண்டு தன்னுடைய பெண் புறாவினிடத்தில் கொடுக்குமா, பெண் புறா அருந்தி வருமா. அப்படி அருந்தி வரும் காலத்திலே இந்த 2 புறாக்களும் அன்பாகவும் பண்பாகவும் அவ்வளவு ஒரு அற்புதமான அன்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தது மரத்தின் மேல் இருக்கக்கூடிய கூட்டிலே. ஒரு நாள் வேடுவன் ஒருத்தன் கையிலே கூண்டை ஏந்தி காட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண் புறாவிற்கு கடுமையான விஷஜுரம் ஏற்பட்டு விடுகிறது. விஷஜுரத்தினால் கூனி குறுகி ஒதுரி படுத்துக் கொண்டிருக்கிறது. பெண் புறா சொன்னதா, அப்பா கணவா, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் இறை எடுத்து வந்து உனக்கு கொடுக்கிறேனே, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நல்லா கவனிச்சுக்கீங்க. இந்த பெண் புறாவும் ஆண் புறா இறையை தேடி எடுத்து வந்து கொடுக்கும் போது ஆண் புறா பெண் புறாவினுடைய நெற்றியிலே ஒரு முத்தத்தை இட்டு விட்டுதான் ஆகாரத்தை போடுமா. ஆண் புறா பெண் புறாவினுடைய நெற்றியிலே. அது என்னன்னா, அது பொட்டு வைக்க தெரியாது. அது அந்த பொட்டு இருக்கிற இடத்தை தூண்டி விட்ட பிறகுதான் ஆகாரத்தை கொடுத்துதான். அப்போ உடனே இப்ப வெளியில போனோமே, இதுக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு இந்த ஆண் புறாவுக்கு. பெண் புறா கேக்குது. அப்போ ஆண் புறா சொல்லுது, அப்பா நீ போக மாட்டா, உனக்கு பழக்கம் இல்ல, போனா உன்னை யாராவது பிடிச்சிருவான் இல்ல அடிச்சு தின்னுடுவான், நீ போகாதே, நான் இப்படியே இருந்தா கூட இருந்துக்கிறேன் என்று சொல்லிச்சான். இல்ல இல்ல நான் பார்த்துக்குவேன், நான் போயிட்டு வரேன்னு அந்த பெண் புறா கூட்டை விட்டு பறந்தது. கரெக்டா அந்த வேடன் வருகின்றான், இந்த பெண் புறாவை பிடிக்கின்றான், கூட்டில் அடைத்து வைத்து விடுகிறான். உடனே ஏன்னா அவனுக்கு காலையிலிருந்து அவனும் சுத்தி சுத்தி அவனுக்கும் எதுவும் கிடைக்கல. இந்த புறா கிடைச்ச உடனே ஒரு கூட்டுல போட்டு எடுத்துட்டு அவன் அங்கே என்ன பண்றான், சோர்வாய் ஒரு மரத்தடியில சற்று இலை பாரலாம் என்று சாஞ்சி விடுகிறான். சாயும் பொழுது மாலை நேரம். மேலே இருக்கிற ஆண் புறா ஐயோ தன் மனைவி போனாலே வரவில்லையே, என்ன ஆச்சுங்கிறது கூடி ஒரு மாதிரி சத்தம் போட்டு அழுகிறது. மனவேதனை சொல்ல முடியும். உடனே அது தாங்காம என்ன பண்ணுது அந்த ஆண் புறா, நீ எங்க இருக்க எங்க இருக்கிறன்னு தன்னுடைய குரலால் கூவிற்று. அப்பொழுது நான் எங்கேயும் இல்லை, மரத்தடியில தான் இருக்கேன், நம்ம மரத்துல தான் இந்த வேடம் சாஞ்சிட்டு இருக்கான், அவன் ஆயாசத்துல சாஞ்சிட்டு இருக்கான், நான் கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிச்சு. இந்த வேடன் அந்த புறாவை எடுத்தான், திறந்தான். திறந்த உடனே நல்ல நெருப்பை போட்டு இதை சுட்டு சாப்பிட்டுறணும் களைப்பு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவை எடுத்து நெருப்புகள் போடுகின்றான். அந்த புறா எரிந்து கொண்டே, அப்பா வேடா என்ன சாவடிச்சிட்ட, நான் கொஞ்சமான கறி உனக்கு பத்தாது, நீ எதை வேணாலும் பண்ண, எனக்கு நெத்தியிலே என்னுடைய நெற்றியிலே முத்தமிட்டு பொட்டாக கருதின என் கணவன் மேலே கலங்கி விடுவான், அவன் இதை பார்க்க கூடாது என்று என்று அழுதுதான். இதை கேட்ட மேலே ஆண் புறா அங்கிருந்து குதித்து வேடுவனிடத்திலே, வேடுவா என் மனைவி செத்து எனக்கு எந்த பயனும் இல்லை, அவளிருந்து நான் இருக்க மாட்டேன்,
என்னையும் சேர்த்து சாப்பிட்டால் உனக்கு வயிறு நிரம்பிவிடும், ஆகையால் நானும் செத்து விடுகிறேன் என்று அந்த அந்த நெருப்பிலே வீழ்ந்து அந்த புறாவும் செத்து போச்சான். வேடன் பார்த்தான், ஏன் இது நடந்தது? இந்த இரு சிறு பறவைகளுக்கு இருக்கக்கூடிய புத்தி கூட நமக்கு இல்லையே. அது அப்பொழுதே சொன்னதே, தன் மனைவிக்காக நாம் 2 உயிரை கொள்கின்றோம். தன் நெற்றி பொட்டிலே முத்தமிட்டதை கூறி தன் கணவனையும் விழுந்து சாகச் செய்து ஜோடியாக சென்றதே, அந்த நெற்றி பொட்டுக்கு அவ்வளவு மகிமையா என்று வேதனைப்பட்ட வேடன் தானே நினைத்து நினைத்து அந்த நெருப்பின் மீது சாய்ந்து அவனும் இறந்து போனான். அதுபோல அந்யோன்யமான பக்தியும் கணவன் மனைவி உறவும் எங்கிருக்கிறதோ அங்கு இறைவன் இருப்பான். இந்த அந்யோன்யமான கணவன் மனைவியினுடைய புத்தி நன்றாக இந்த அன்பு சார்ந்த விஷயங்கள் போல் இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பொட்டு மிக 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 முக்கியமான ஒன்று. எவ்வளவோ இருக்கிறது சொல்வதற்கு. பிரம்மஸ்தானதே ரூபகாருண்யா கண்ட பூஜா கரிசனம் ஆத்மார்த்த தேவ வர்த்தன்யாய பிரம்மஸ்தானாய முக்தி தேவம் முக்தியாஸ்தான சரணவர்த்தன கமலாலய மாதா அனுகிரக தேவம் அப்படி என்று வேதத்தில் வருகிறது. ஆக தத்துவம் பொட்டு வைப்பது ஸ்டிக்கர் பொட்டு அல்ல, அது சாந்து பொட்டாகவும் குங்கும பொட்டாகவும் இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்வு வளம் பெற, எண்ணங்கள் ஈடேற, சிந்தனைகள் தெளிவுபட, அறிவு வளம் பெற, ஆன்மாக்கள் உய்விக்க, தன் குடும்பம் பிள்ளை குட்டிகள் எல்லாம் தான் நினைத்தது போல் வாழ, கடவுளுடைய ஆயுள் நீண்டிருக்க அந்த பொட்டு அற்புத மகத்துவத்தை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் 6 ஆதார சக்திகளும் 6 ஆதார சக்திகளில் சகஸ்ர நிலையை எட்டி ஒரு பெண்ணும் ஆணுக்கு நிகரான தவத்தில் இறைவனை போய் அடைந்து முக்தி பெற முடியும் என்பதை 3 பொட்டுகளின் வாயிலாக உலகத்துக்கு போதிக்கின்ற சக்தி அது. அந்த 3 பொட்டு, அந்த பொட்டின் தத்துவம் என்றும் ஓங்கி நிற்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள். நான் சொன்னது போல பொட்டை இப்படிதான் வைக்கணும், ஸ்டிக்கர் பொட்டு வைக்கக்கூடாது. கண்டத்தில் வைக்கிறதுக்கு ஒரு மந்திரம், நெற்றி பொட்டிலே வைப்பதற்கு ஒரு மந்திரம், இந்த ஸ்தானத்திலே வைப்பதற்கு ஒரு மந்திரம் என்று தெரிந்து வைத்து பயனுறுங்கள். மிகப்பெரிய ஒரு நல்லவைகள் எல்லாம் பெற்று வாழ வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாரே. அதுதான் நம்ம நினைச்சுக்கலாம், ஒரு சின்ன விஷயம் எப்படி பொட்டாலே இவ்வளவு ரகசியங்கள் நடக்குமா? வச்சு பாருங்க. நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை இருந்தால்தான் எல்லாமே சாதிக்க முடியும். நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வே கூட தவறாக போய். ஒருவன் தூங்குகின்றான், எழுகின்றான் என்றால் நம்பிக்கை. அன்றாடம் ஒருவன் வேலைக்கு செல்லுகின்றான் என்றால் பொருளீட்டுவது நம்பிக்கை. அன்றாட ஒருவன் தன் தொழிலை செய்கின்றான் என்றால் அந்த தொழில் மேல் அவன் வைக்கின்ற நம்பிக்கை. அன்பு சார்ந்த விஷயங்களை அவன் செய்கின்றான் என்றால் அன்பின் மீது அவன் வைக்கின்றது நம்பிக்கை. ஆனால் இறைவன் என்று வரும்பொழுது மட்டும் நம்பிக்கையில் நாம் சலனப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம். அதை இப்ப இந்த டிவி வழியா எப்படிங்க இது நடக்கும்? முன்ன போன வாரம் கூட அங்கிருந்து மந்திரம் சொல்லி நாங்க இங்க கும்பிட்டா நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். அதி ஆத்மீக தாபம், அதி பௌதீக தாபம், அதி தெய்வீக தாபம் என்று 3 தாபங்கள் உள்ளது. ஒரு மனிதனுக்கு 9 துன்பங்கள் தான் பீடிக்கும், 9 இன்பங்கள் தான் இருக்கும். இந்த அதி ஆத்மீக தாபம் என்பது என்னன்னா, இயற்கையால் அழிவு ஏற்பட்டு மனிதன் அழிகின்ற நிலை, மனிதனால் ஏற்பட்டு மனிதனே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற அழிவால் ஏற்படுகின்ற நிலை, இயற்கை சார்ந்தும் அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமா மரணம், நம்ம இயற்கை மரணங்கள் எய்வது போன்றது ஒரு நிலை. இது 3ம் தான் அதி ஆத்மீக தாபம், அதி பௌதீக தாபம், அதி தெய்வீக தாபம் என்று பொருள். இப்போ இந்த 3மே என்னன்னா எங்க கொண்டு போய் முடியுதுன்னு சொன்னா, மச்ச தீட்சை, ஊர்ம தீட்சை, பட்சி தீட்சை என்று 3 தீட்சை இருக்கிறது. சித்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்த பிரம்ம ரகசியமே அதுதான். என்ன? பட்சி தீட்சை என்றால் பறவை. பறவை இருக்கிறதே தன் முட்டையை சேகரித்து வைத்துக் கொள்ளும். தன்னுடைய உடல் அதன் மேல் படும்படி அமர்ந்து கொண்டால் தொட்டுக்கொண்டு குஞ்சை பொறிக்கும். இது பட்சி தீட்சை. மச்ச தீட்சை, மச்சம் என்றால் மீன். இந்த மீன் என்ன செய்கிறது? முட்டையை போட்டுவிட்டு தன்னுடைய பார்வையை அதன் மேல் செலுத்துகிறது. அது தரையில் விழும்போது தானாக குஞ்சு பொறித்து விடுகிறது. இது மீனுக்குள்ள சக்தி.
அதுபோல் ஊர்வதீட்சை, ஆமை ஒரு இடத்திலே பள்ளத்தை தோண்டி முட்டை குவியலை வைத்துவிட்டு மூடிவிட்டு பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தன்னுடைய பார்வையை அதன் மேல் செலுத்தும் முட்டையின் மீது. முட்டை குஞ்சு பொரிக்கும். இதுபோல் இந்த மாதிரிதான் ஒவ்வொரு சக்திகளும் டிவி வழியாக, இந்த தொலைக்காட்சியின் வழியாக ஊர்மமாகவும் பட்சியாகவும் மச்சமாகவும் தீட்சை என்கிற வழியிலே அந்த மந்திரத்தை செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய வினைகளை அறுத்து ஒரு பக்குவப்படக்கூடிய சக்தி இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறான். அடியனுக்கு மட்டுமல்ல, அதை பயன்பெற வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கூற்று. இப்படிப்பட்ட அற்புத பொட்டின் மகிமையை தெரிந்து, மந்திரங்களை புரிந்து, மந்திரங்களை நம்பி வைத்து வழிபட்டு வாழ்வாங்கு நீங்கள் எல்லாம் ஓங்கி வாழ வேண்டும். ஆணுக்கு மட்டும்தான் தவம் வரும் என்பதும் பெண்ணுக்கும் தவம் என்றும் இயல்பான ஒரு விஷயம் என்பதை கூறி இந்த வாரம் விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் மனிதனும் கடவுளும், இறைவனும் மனிதனும் எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். பார்த்து மகிழுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.